மாமா, எப்போவுமே என்னோட பிறந்த நாளைக்கு நீங்கள் தான் எனக்கு புது புடவை வாங்கி கொடுப்பீங்க. நான் உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச கலரில் புது சட்டை வாங்கி வச்சுருக்கேன். இது நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அர்த்தம். போட்டுக்கலனா இல்லை மாமா, என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு இது உங்களுக்காக நான் ஆசையாக வாங்கி கொடுத்த ஷர்ட்டு. இதை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பீங்க. இதை போட்டுக்கிட்டு என் கூட வந்தீங்கன்னா நானும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த ஷர்ட்டை எனக்காக போட்டுக்கோங்க மாமா. ஐயோ மாமா, நான் உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கிற ஷர்ட்டை போட்டுக்கோங்க மாமா, ப்ளீஸ் மாமா. ஐயோ மாமா, நான் உங்களுக்காக வாங்கி வச்சிருக்கிற ஷர்ட்டை திரும்பி கூட பார்க்காம உங்க ஈத்து போன ஷர்ட்டை பார்த்துட்டு இருக்கீங்களே. கருப்பு சட்டை தான் நம்மளுக்கு செட் ஆகும். என் பர்த்டே அதுமா யாராவது கருப்பு சட்டையை போடுவாங்களா? ஐயோ, சொன்னாலும் கேட்க மாட்டாரு. நான் எப்படி புரிய வைக்கிறது? மாமாவுக்கு நாம வாங்கி வச்ச ஷர்ட்டை பார்க்கவே மாட்டாரு போல இருக்கே. நான் வாங்கி கொடுத்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு பிடிக்கலையே மாமா? உங்க மனசு மாறவே மாறாதா? போலாமா? போலாம் மாமா. மாமா, இந்த இந்த Dress. ஆமா, நேத்து குத்ததான். இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷம் மாமா. சரி இருண்ண, நான் வந்துடுறேன். மாயா, எந்திரிச்சு உட்காரு. பார்த்து. மாயா, கஷாயத்தை குடி. உனக்கு எதுக்கு செல்வி இவ்ளோ சிரமம்? புள்ளத்தாச்சியா இருக்கிறவங்களுக்கு இப்படி ஜுரம்லாம் வரக்கூடாது. அது உனக்கும் நல்லதில்ல, உன் குழந்தைக்கும் நல்லதில்ல. இன்னும் 1 ஹவர்ல டாக்டர் வந்துருவாரு. இதை முதல்ல குடி. எப்படி செல்வி, எப்படி உன்னால இப்படி எல்லாம் பண்ண முடியுது? என்னது? இல்ல, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒவ்வொரு நாளும் உனக்கு நான் கெட்டதை மட்டும்தான் செஞ்சிருக்கேன். உன்னை கொடுமைப்படுத்திருக்கேன், சித்திரவதை பண்ணிருக்கேன். ஏன் உன்னை கொல்ல கூட நான் பார்த்திருக்கேன். அப்படி இருந்தோம் எப்படி செல்வி உன்னால என்ன மன்னிக்க முடிஞ்சது? உன் வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. உங்க அப்பா அம்மா உன்னை வளர்த்த விதம் வேற, நான் வளர்ந்த விதம் வேற. உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்தே உன்னை கெடுத்துட்டாங்க. நீ கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து, நீ செய்யறதெல்லாம் தப்பு இல்ல ரைட்னு சொல்லி உன்னை தப்பான பாதையில வழி நடத்திட்டாங்க.
நாம வாழணும்னா யார் எப்படி போனாலும் பரவாயில்லன்னு ஒரு விஷ எண்ணத்தை உனக்கு உண்டாக்கிட்டாங்க. நீயும் நம்ம செய்யறதெல்லாம் ரைட்டுன்னு நினைச்சே வளர்ந்துட்ட. தப்பான நிலத்துல விழுந்த ஒரு நல்ல விதை நீ வளர்ந்த இடம்தான் சரியில்லை. இனிமே உன் பிள்ளைய வளர்க்கறதுக்கு நீயாவது ஒரு நல்ல நிலமாயிரு. இனி நீ நினைக்கிற நல்ல எண்ணங்கள் தான் உன் குழந்தை நல்லா வளரத்துக்கு நீ போடுற உரமா இருக்கும். அதனால இனிமே நீ நல்லதே நினை, உனக்கு நல்லதுதான் நடக்கும். முதல்ல இது குடி மாயா, குடி. குடி. என்ன பாக்குற? குடி மாயா. கொஞ்சம் குடி மாயா. செல்வி வேணாம் செல்வி. அப்படி சொல்லாத மாயா, மாத்திரை போடணும்ல, வெறும் வயித்தோட இருக்க கூடாது. கொஞ்சம் வாங்கிக்கோ. மாயா இந்தா தண்ணி குடி. இது காய்ச்சலுக்கு. சரி மாயா, நீ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. நான் உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன். உனக்கு எது வேணும்னாலும் எனக்கு உடனே கால் பண்ணு. நான் வீட்டில் தான் இருப்பேன். சரியா? படுத்துக்கோ. செல்வி, ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டா? மாயா, உன்கிட்ட நான் ஒன்று சொல்லட்டுமா? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லு செல்வி. இப்படி நான் உனக்கு ஆறுதலா பேசிட்டு போகும்போது திரும்ப நீ என்னை கூப்பிட்டாலே பயமா இருக்கு மாயா. என்ன மன்னிச்சிரு செல்வி. உன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் பேசணும்னு தோணுச்சு. அதான். உனக்கு வேலை இருந்தா நீ கிளம்பு செல்வி. சச்சா, எனக்கு ஒரு வேலையும் இல்ல. சொல்லு. இப்படி அனாதையா தனிமையா இருக்கிறது கொடுமை செல்வி. ஆண்டவன் எனக்கு நல்ல தண்டனையை கொடுத்துட்டான். மாயா, இப்படி எல்லாம் பேசாத. இந்த உலகத்துல யாருமே அனாதை இல்ல. எப்ப நீ செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டியோ அந்த நிமிஷமே நீ நல்லவளா மாறிட்ட. அது உங்க வீட்டு ஆளுங்களுக்கு பிடிக்கல, அதான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதனால அவங்க எழுந்தது ஒரு கெட்ட மாயாவல்ல, ஒரு நல்ல மகளை. இதுல உனக்கு எந்த இழப்பும் இல்ல மாயா, அவங்களுக்கு தான் பெரிய இழப்பு. செல்வி, நீ என் மேல இவ்ளோ அன்பு காட்டுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடவுளே, என் பொண்ணு ஏன் அவன் மேல இவ்ளோ பாசத்தை காட்டுறா? அந்த மாயா இன்னும் திருந்தலன்னு இவளுக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? நீ அனாதை இல்ல மாயா, உனக்கு நான் இருக்கேன். நீங்க நிம்மதியா இருக்கலாம். எப்ப வேணாலும் கால் பண்ணு. உன் வயித்துல இருக்கிற குழந்தைய பத்திரமா பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. வேளா வேலைக்கு சாப்பிடு, நல்லா ரெஸ்ட் எடு, எதை பத்தியும் கவலைப்படாத. நான் வரேன்.